திடீர்னு நாங்கள் பிளான் பண்ணி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து கோயிலுக்கு பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்ரு. நாங்கள் 2 வீலர்லேயே வந்துட்டோம். நான், என் பையன், எங்கள் நாத்தனார் 3 பேரும் போயிருந்தோம். பெங்களூரில் இருக்க நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்களேன், வெளியேந்து பார்க்க கோயில் அவ்வளோ குட்டியாக இருக்கும். ஆனால் உள்ளே போக போக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோயிலோட பேர் ஸ்ரீ பாலசுப்ரமணியன் கோயிலுங்க. இது உள்ள என்ட்ரன்ஸ்லேயே நவக்கிரகம் வச்சுருந்தாங்க. அவங்களையும் கும்பிட்டுட்டு நேராக மூலஸ்தானம் போயிட்டோம். மூலஸ்தானத்தில் நம்ம முருகரை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவருடைய அலங்காரம் இப்படி தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு கீழே வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும் போதெல்லாம் அன்னதானம் இங்கெல்லாம் கோயிலில் சாப்பாடு போட்டாங்கன்னா நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் கூச்சப்படுவேன். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. அது ஒரு பாக்கியமாக எண்ணி நானும் வாங்கி சாப்பிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. யாரெல்லாம் என்ன மாதிரி யோசிச்சிங்க இருந்தீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.